ஒரே மாதிரி சிந்தனை நிறைய பேருக்கு வரும். நிறைய பேருக்கு ஒரே மாதிரி சிந்தனை வரும். ஒரு காதல் கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த பல பேருக்கு இந்த சிந்தனைகள் வரும். ஒரு லவ்வர்ஸ்னுடைய கதையை எடுத்து சொல்லும்போது, அது வந்து கடைசியா ஒண்ணு ட்ராஜடியா முடியும். இல்ல சேர்ந்துக்கிற மாரியான முடியும். இதெல்லாம் பல காதல் கதைகள் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து ஒருத்தருடைய கதை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இந்த சிந்தனைகள் வந்து ஒரே மாரியான சிந்தனைகள் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 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 மாஸான ஆக்ஷன் படத்துல அந்த ஹீரோ வந்து வில்லனை கடைசியா கொல்லுவார் அப்படிங்கிறது வழக்கமா எல்லாம் உள்ளதுதான். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்னுடைய கதையை திருடிட்டாங்க அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 பிளாக்னா மொத்தமாவே இந்த எழுத்தாளர் எழுதின அதே காட்சி அமைப்பு, அதே சீனு இன்னொரு படத்துல அப்படியே இருக்கு 7 இடங்கள்ல இருக்கு அப்படின்னாலே வந்து அது கதை திருட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நீங்க சார் ஒரே மாதிரி சிந்தனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சர்க்காரை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊரல் புரட்சின்னு சொன்னாங்க. அந்த சிந்தனையோட அவர் வந்து முருகதாஸே உண்மையா சிந்திச்சிருந்தா கூட இந்த ஒரிஜினல் ரைட்டர் எழுதியிருந்தார் இல்லையா, வருண் ராஜேந்திரன், அவருடைய எல்லா காட்சிகளுமே அந்த படத்துல இருக்கு. அவர் எழுதின அந்த எழுத்தாளர் சங்கத்துல பதிவு பண்ணதுல அதுல இருக்கிற காட்சிகள்ல முக்கால்வாசி காட்சி வந்து அந்த படத்துல இருக்குன்னும் போது அது அவரோட கதைன்னு தானே அழுத்தமா தெரியுது. அதனாலதான் பாக்கியராஜ் வந்து இந்த எழுத்தாளர் பக்கம் ஸ்ட்ராங்கா நின்னாரு.